இப்போ வந்து சிச்சுவேஷன் என்னன்னா, புகழ் தான் உங்க பையன். இந்த பையனை அவங்களோட ரூபாஸ்ரீயோட பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. ஆனா இவன் என்ன தெரியுமா பண்ணா, அவங்க வீட்டுல இருந்த ஒரு வேலைக்காரியை கூப்பிட்டுட்டு ஓடிட்டான், வெளியூருக்கு ஓடிட்டான். இப்ப அம்மா வந்து சப்போர்ட் பண்றாங்க, மாமியார் வந்து உன்னை சப்போர்ட் பண்றாங்க. இல்ல இல்ல, எனக்கு ஒரு பையன் இருந்தா இப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்றேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஆக்ஷன். என்னடா என்ன நீ பண்ணி வச்சிருக்க? ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து தான உன்னை கல்யாணம் பண்ணி விட்டேன். இப்ப நீ என்ன பண்ணி வச்சிருக்க? வெளியில தொலை காட்ட முடியல. உன்னை இன்னும் அப்படியே கொண்டு போன போல இருக்கு. ஆத்தான்றதுக்காக நீங்க அந்த வார்த்தையை போட்டீங்களா? இப்படி ஒரு காரியம் எவரால பண்ணுவானா? நான் எந்த இதுவுமே பண்ணல. தொடக்கூடாது, என்ன தொடக்கூடாதா சொல்லிட்டேன். நான் அவளையும் தொடலையம்மா. யாரே தொட வேண்டாம். அம்மா நீங்க தானே கட்டி கொடுத்தீங்க, நான் என்ன செய்வேன் சொல்லுங்க. நீ என்ன பண்ணல அத சொல்லு. நான் எதுவுமே பண்ணல பிரதர். அதான் என் மேல எல்லாம் வீண் பழிய சுமத்துறீங்க. மாப்ள என்னம்மா ஆச்சு? அத்தை உன்னெல்லாம் மனுஷன் நம்பி என் பொண்ணை கொடுத்த பாரு. இவ்ளோ கேடு கட்டவனா நீ? அத்தைன்னு கூப்பிடாத, உனக்கு அந்த தகுதி இழந்துட்ட. ஆன்ட்டின்னு சொல்லவா? ஆன்ட்டி மாதிரியா இருக்க பாக்க. உண்மையை சொன்னா உங்க பொண்ணோட நீங்க சூப்பரா இருக்கு. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? என் பொண்ணோட அந்த வேலைக்காரி உனக்கு பெருசா போயிட்டாளா? நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. என்னத்த புரிஞ்சுக்கணும்? வேலைக்காரி பண்ணி கூட. ஏய் அம்மா அத்தை வருஷம் புள்ள நீ தொடாத சொன்னல்ல. தொடக்கூடாது. பொண்ணையும் தொடக்கூடாதுன்ற மாமியார். அம்மா நீ யாரே தொட வேண்டாம். இல்ல உங்களை நல்ல குடும்பம் நினைச்சு உங்க பையன் நல்லவன் நினைச்சு என் பொண்ணை கொடுத்த பாருங்க. நான் என்னங்க பண்றது? இவன் இப்படி என்ன பண்ணனு எனக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, நீங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா நோட்பேன். உங்க பொண்ணு இது வரையும் ஒரு வேலை செஞ்சது இல்லை. ஆனா அந்த பொண்ணு எடுத்துங்க, துணி துவைக்கிறா, பாத்திரம் துவைக்கிறா. அதுக்கு தான் வேலைக்காரின்னு வச்சிருக்கோம். அந்த பொண்ணோட நீ என்ன பண்ண? அந்த பொண்ணு குளிக்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறது கூட அவதான் வருவா தெரியுமா? டேய் போன் துணி உனக்கு துவைக்க கூடாதா? இந்த பொண்ணு தான் வந்து துவைக்கணுமா? ஏன்? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண? அப்படி வருஷம் ஃபுல்லா நமக்காக நம்ம வீட்டுல கஷ்டப்படுற ஒரு பொண்ணு அந்த வேலைக்காரியை வா ஏன் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 5 நாள் தங்கிட்டு அப்படியே சுத்தி பார்த்துட்டு வரலான்னு அந்த நியாயத்துக்கு இந்த உலகத்துல எந்த முதலாளி இந்த வேலைக்காரியை வெளியூர் கொண்டு போவாங்களா? அதுதான் யாராவது செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனா நான் செய்வேன். எல்லாரையும் சமமா நினைக்கிறேன். வேலைக்காரியா இருந்தாலும் சரி, வீட்டுக்காரியா இருந்தாலும் சரி, சமமா நினைப்பேன். சொல்லுங்க 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 டாக்டர். டாக்டர் யார் குழந்தை இது? புகழ் வீட்டு வேலைக்காரி குழந்தையா? குழந்தை பிறந்துச்சா? ஏங்க 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 ஹலோ எப்ப? சரி சரி சொல்லவே இல்லை. வேலைக்காரிக்கு குழந்தை பிறந்துச்சா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு கொடுங்க. உள்ள கிட்ட போயிட்டீங்களா?